ஹலோ கைஸ், உண்மையை உறக்க சொல்லும். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை என்னோட கருத்தில் நான் பார்க்குற பார்வையில் அந்த விஷயத்தை பற்றி உங்கள் கூட சின்னதாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை நீங்கள் சரியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும்ன்றதெல்லாம் உங்களோட விருப்பம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாடி பில்டிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன பாரி அப்படி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குன்னா, சரியான பாதையில் வளர்ந்து வராமல் அழிவை நோக்கி போகிற பாதையில் அதிகமாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்னென்னா, இது எனக்குள்ளேயே இருந்தால் மன அழுத்தம் ஆயிரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு சொல்லிடணும். இந்த வீடியோ வந்து பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகலையோ, என் மனசில் இருக்கிறத நான் வெளியே சொல்லிட்டேன் அப்படின்னா, இது ஒரு வீடியோவை பண்ணிட்டோம் அப்படின்னா என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்றனால இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் கைஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடி பில்டிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரபலங்கள் தான் அவங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் பாடி பில்டிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடி பில்டிங்கில் என்ன மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இது இத்தனை வகையில் இருக்குது. இப்போ அட்வான்ஸில் இருக்கவங்க என்ன மாதிரி பண்ணணும், பிகினர் ஸ்டேஜில் என்ன மாதிரி பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புன்றது ஒரு ஆண் பிள்ளைங்களாவே வந்து அவங்களுக்கு ஒரு 15 வயசுக்கு மேலே போச்சுனாவே உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைப்போம். அது எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஒன்று தன் எதிர்பாலினத்தை ஈர்க்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை நம்ம சக நண்பர்களோட நம்மளும் ஒரு ஃபிட்னஸான பர்சன் காமிச்சிக்கிறதா இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் சின்ன வயசுலேயே நமக்கும் ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 20 வயசில் நமக்கும் அந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வரும். அதுபோல் தான் எனக்கு வந்தது. நானும் நல்லா தான் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடம்பு நல்லா இருக்கிறதால பாடி பில்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா ஸ்டீராய்ட்ஸுன்ற ஒரு விஷயம் எங்கள் கிராம அளவுக்கு வந்து ரீச் ஆகலை. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுது. ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிறது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சோசியலிசமாக ஆயிடுச்சு. எல்லோரும் ஈஸியாக ஒரு மன கஷ்டம் அப்படின்னா உடனே என்ன தோணுது, ட்ரிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் அளவுக்கு எல்லாருக்கும் அந்த விஷயம் போய் சேர்ந்துருச்சு. இப்போ ஸ்டீராய்ட்ஸுன்றது நாங்கள் சின்ன வயசில் பயப்படுவோம். ஒரு ப்ரோட்டீன் எடுக்கிறதே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அது நம்ம வந்து ஒரு இயற்கைக்கு எதிரான விஷயம், அது ரொம்ப தப்பான விஷயங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டீராய்டு எடுக்கிறதே ஒரு பேசிக்காக நீங்கள் ஜிம்முக்கு போனால் உங்கள் பாடி ஒரு ஃபிட்னஸ் வச்சுக்கிறதுக்கே வந்து நீங்கள் ஸ்டீராய்டு எடுக்கலாம். அது சேஃபாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இவங்க இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்குறப்போ அப்படியே கோபமாக வருது. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டீராய்டு எடுக்கிறது எப்படி சரியான விஷயமா இருக்கும், அது எப்படி சேஃபாக எடுக்க முடியும்? அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களெல்லாம் ஜிம்முக்கு ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா, ஒரு 30 பேரை பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு எடுக்க வச்சிடுறாங்க. நம்மளோட பார்வையில் கண்ணோட்டமும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபிட்டான பர்சன் அப்படின்னா 6 பேக் இருக்கணும், மசில் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ஒரு புது பிம்பம் வந்து இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஃபிட்டான பர்சனாக இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருப்பாங்க. நம்ம வந்து அதை பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட்டாக இருக்கிறதான் அழகுன்னு சொல்லி எல்லோரும் தேவையில்லாத மூஞ்சிக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி, இப்போ ஃபிட்டாக இருக்கிற பர்சன்னா இந்த மாதிரி ஸ்டீராய்டு எடுத்தால் தான் முடியுங்கிற மாதிரி எல்லாரும் மைண்ட் செட்டுக்கும் கொண்டு வர்றாங்க. அது ரொம்ப தவறான கருத்து. இது எதுக்கான பதிவு அப்படின்னா, இன்றைக்கி கூட ஒரு பாடி பில்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருந்தாங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்லி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்கள் ஒரு ஸ்டீராய்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பவர் வரும். அந்த பவர் வந்து நீங்கள் மறுபடியும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்க முடியாது. உங்கள் கிட்னி, லிவர், லங்ஸ்லாம் கொஞ்சம் இப்போ பாதிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரேக்கு கொடுப்பாங்க. அந்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களை ரெக்கவரி பண்ணிக்கிறதுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பவர் லிஃப்டிங் பண்ணுறதாகட்டும், வெயிட் லிஃப்ட் பண்ணுறதாகட்டும், அந்த மெடிசனில் இருக்கிறப்ப நீங்கள் பண்ண வெயிட்டு அடுத்து உங்களுக்கு அது இல்லாதப்போ பண்ண முடியாது. அது உங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். இது மாதிரி தொடர்ந்து நான் நிறையா பதிவுகள் அடுத்தடுத்து பண்ணணுன்னு இருக்கேன். நீங்கள் தயவுசெய்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இல்லை என்னோடய வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சுனாலும் ரெகுலராக பாருங்கள். நான் அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி இப்போ ரோனி கோலமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பாடி பில்டிங்கில் அச்சீவ் பண்ணாத விஷயமே கிடையாது. அவர் அளவுக்கு இனி யாரும் வருவாங்களான்னு தெரியல. ஆனால் அவரோட இன்றைக்கி ஹெல்த் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த பதிவையும் இதில் ஆட் பண்ணுறேன். பாடி பில்டிங் பண்ணுறது தப்பான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. ஆனால் அதை எந்த அளவுக்கு இயற்கையான முறையில் நம்ம பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரா ஒர்க் அவுட்டு, ப்ரீ ஒர்க் அவுட்டு, பிசிசிஏ, என்னென்னமோ வே ப்ரோட்டீன் எவ்வளவோ சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யாருக்கும் இல்லை. அது நமக்கு தேவையான்னு கேட்டால் தேவையும் இல்லை. நீங்கள் 2 பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு போனால் போதும். இல்லை அப்படின்னா ஊற வச்ச சுண்டலை ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போனாலே போதும். ஒரு சின்ன வாக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிம்முக்கு போனாலே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கவங்க நீங்கள் ஜிம்முக்கு போனாலே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில சஜஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுங்க,
இந்த மாதிரி பிசிசி எடுங்க, இன்ட்ரா ஒர்க் அவுட் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க. அதுலேயும் சிலர்லாம் நான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், அது காரணம், இது காரணம், ஃபிஷ் லிவர் ஆயில் டேப்லெட் அது இதுன்னு சொல்லி எல்லார் மைண்ட்லேயும் வந்து இது எடுக்கிறது ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் கொண்டு வர்றாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தைங்க இந்த உங்கள் பசங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இனி ஒரு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டான பர்சனாகவே சிக்ஸ் பேக் வச்சு இந்த மாதிரி மசில் இருந்தாதான்ற மாதிரி ஒரு பிம்பத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அது எடுக்கிறதால நமக்கு அந்த ஒரு ஏஜில் நம்ம ஃபிட்டாக இருப்போம். ஆனால் அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது தன்னோட சைடு எஃபெக்டை காட்ட ஆரம்பிக்கும். அது மிகப்பெரிய சைடு எஃபெக்ட்டு. நம்ம கல்ச்சர் மாறிக்கிட்டு வர்ற மாதிரி இதுவும் மாறிட்டு வருது. தயவுசெய்து உங்களோட ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது. யாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்டீராய்டை வந்து சஜஷன் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஜுவேட் முடித்த மாதிரி அந்த மெடிசன் எப்படி எடுக்கிறதுன்றதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு அது சம்மந்தமாக நிறையா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ கைஸ். நான் இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து நல்ல பயனுள்ள பதிவுகளை போடுறேன். உண்மையை உறக்க சொல்லும். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா.